அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீண்ட நாள் இடைவெளிக்கு பிறகு இப்பணியை தொடரச் செய்த அகிலத்தின் இறைவனுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய சேனல்ல நமக்குள்ள இருக்கக்கூடிய இறை எச்சத்தையும் இறை நம்பிக்கையையும் அதிகமாக்கிட இறைவன் கூறிய பல குர்ஆன் வசனங்களையும் நம்முடைய பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய பல ஹதீஸ்களையும் வீடியோஸ் மூலமா நம்ம பார்த்துருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் நீங்க பார்க்கலையா, நம்முடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணி அதுல இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பாருங்க. இன்னைக்கு நமக்குள்ள இருக்கக்கூடிய இறை எச்சத்தை அதிகமாக்கிட இறைவன் கூறி இருக்கக்கூடிய பல குர்ஆன் வசனங்கள்ல ஒரு சில வசனத்தை தான் நம்ம இன்னைக்கு வீடியோவா பார்க்க போறோம். இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் கூறுகின்றான், ரூஹும் வானவர்களும் அணிவகுத்து நிற்கும் நாளில் அளவற்ற அருளாளன் அனுமதி அளித்து நேர்மையை கூறுபவரை தவிர யாரும் பேச மாட்டார்கள். இதுவே உண்மையான நாள். விரும்புகிறவர் தமது இறைவனை நோக்கி ஒதுங்குமிடத்தை எடுத்துக்கொள்ளட்டும். சமீபத்தில் உள்ள வேதனையை குறித்து உங்களை நாம் எச்சரிக்கிறோம். அந்நாளில் தான் செய்த வினையை மனிதன் காண்பான். நான் மண்ணாக ஆகியிருக்க கூடாதா என்று ஏக இறைவனை மறுப்பவன் கூறுவான். சுபஹானல்லாஹ். எவ்வளவு கடுமையான வசனங்கள்! இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் எதுக்கு ஆசைப்படுறானோ இல்லையோ, என்னுடைய உயிருக்கு எந்த ஒரு ஆபத்துமே வந்துடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவன் தான் ஒவ்வொரு மனிதனும். அந்த மனிதனே நாளை மறுமை நாளில் வந்து நிற்கும் போது, இந்த உலகத்தில் அவன் செய்த செயலுக்கான வேதனையை காணும் போது, என்னுடைய உடல் என்னுடைய உயிர் மண்ணாவே போயிருக்க கூடாதான்னு சொல்லி அந்த மனிதனை கதறக்கூடிய சூழ்நிலை உருவாகும்னு இறைவன் கூறி கடுமையாக எச்சரிக்கக்கூடிய வசனங்கள். இது போன்ற நிலையிலிருந்து இறைவன் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. நாளை மறுமை நாளில் இறைவன் முன்னால் வெற்றி பெறக்கூடிய நல்லடியார்களில் ஒருவராக நம் அனைவரையும் இறைவன் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.